மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்படு தேரல் அப்படின்னு 100 இசையமைப்பாளர்கள், 100 பாடகர்கள், நிறைய பேர் அதில் வேண்டாம். நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சன் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதன். அவங்கள பற்றி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணி. இரண்டாவது பாட்டு இடிமுழக்கம். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். வந்தது எல்லா மீடியா, அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது. டைம் தான் எவ்ரிதிங். ஸோ நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னென்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது. இருந்த கூட நான் எப்போவுமே தமிழில் தான் பேசுவான். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிர் மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009 ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. அதே மாதிரி இனிமேல் இந்த சஞ்சனா சிங் இல்லாம எனக்கு வேட்டைக்காரி பேரில் கூப்பிடணும். என்ன நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துறேங்க. என்னன்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினா முதலாக நான் இந்த படத்தில் தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை. முதலாக பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் கண்டிப்பாக நான் இதை சொல்லதான் ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாமே படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்தில் நம்ம டைரக்டர் காளிமுத்து சார், அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாமே கீழே இருந்த மேலே 3 hours வாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தமே வேண்டாம், நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சன் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதன். அவங்கள பற்றி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னன்னா, அவ்வளோ கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்ட் கொடுத்துடும். என்னன்னா, எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படத்தில் பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுகிட்டே வந்துச்சு. என்னன்னா, என்னோட வாழ்க்கையில் முதல்ல என்னோட அம்மா,
இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாவுக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது எந்த ஃபீவர். மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்த கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பற்றி சொன்ன நான் ரொம்ப இமோஷ்னலான. என்னன்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ நம்ம ராகுல் ஃபர்ஸ்ட் முதல் படம் ரொம்ப டென்ஷனில் இருந்த சஞ்சனா, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளோ தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பற்றி கண்டிப்பாக பேசுதாகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, சப்போஸ் ஒரு ஸ்டெப் டேரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் த ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்த பண்ணிருக்கேன். அதே மாதிரி இது கண்டிப்பாக சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்த ரீசன் என்னன்னா, வின்சென்ட் சார் நம்ம ஷூட்டிங்ல வர வச்ச பாதியில ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாம ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு யாரும் சொன்னா டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு? அப்போ அவங்க என்ன சொன்னா, வின்சென்ட் சார் எனக்காவது வந்துருங்க, அங்கே ஸ்டக்காக இருக்கு, தூங்கின பெட் இல்லை, சாப்பிட ஃபுட் இல்லை, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு. அங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வர இடத்துல 2 இடத்த க்ராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை எடுத்த படம் தான் வேட்டைக்காரி. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசினா டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக மீடியா நீங்கள் நினச்சினா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். அரங்கத்துக்குள்ள வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் விரும்பிகள் அனைவருக்கும், எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்துணை சொந்தங்களுக்கும், தயாரிப்பு நிறுவனம் கர்பர் பிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும், இயக்குனர் காளிமுத்து அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வேட்டைக்காரி மேடை வந்து எனக்கு ஒரு அற்புதமான மேடை. நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர், உலக தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கவிப்பேரரசு ஐயாவோட அவர்களுடைய 4வது பாடல். நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு முத்தான பாட்டு. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வையம்பட்டி வாழைக்குட்டி அப்படி ஒரு பாட்டு. வையம்பட்டி வாழைக்குட்டி தப்பாட்டம் போடு தோளை தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுக்க மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல், நம்ம இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். 2வது பாட்டு இடிமுழக்கம், மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இடிமுழக்கத்தில் ரகுநந்தன் சார் இசையில் நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அது பாட்டு ரிலீஸ் ஆகலை, இல்லைன்னா அது ஒரு வரியை பாடியிருப்பேன். 3வது பாடல் வந்து ஐயா அவர்கள் ஒரு 100 பாடலை வச்சு ஒரு மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாட்படு தேரல் அப்படின்னு. 100 இசையமைப்பாளர்கள், 100 பாடகர்கள், நிறைய பேர் அதில் வந்து அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடல், அந்த 100 பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் அந்த வேளையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாதத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சொல்லி தான் இந்த பாட்டு கூட, அந்த 4வது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் வந்து பொதுநலமாக ராம்ஜி சார் நிறையா படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னைய பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இல்லைங்க சார். அதனால் ஐயாவுடைய வரலாற்று பாடல், மேற்கு தொடர்ச்சி மலை இலச்சி போகும், மேகாட்டு மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு எப்பெல்லாம் மனசு துன்பமாக இருக்கோ அப்போல்லாம் அந்த பாடலை கேட்பேன், அந்த பாட்டை பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல். 4வது பாடலை எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டைக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாம் போய் தியேட்டரில் படத்தை பாருங்க, வாழ்த்துங்க, வளர்றோம். பாட்டில் 2 வரியை பாடுங்க. ஐயோ பாடுங்கண்ணே. பொடி நடையா போவோம்மா காட்டுக்குள்ள, அந்த பாதம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் லேட்டாக தான் வந்தேன், பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் ராம்ஜி சார் வந்து கடின உழைப்பாளி, நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 2-3 பாட்டு நான் கேட்டிருக்கிறேன்.
அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நிறைய படம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க, எனக்கும் பாட வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வேட்டைக்காரி படத்துக்கு என்னை இசையமைப்பாளன வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு நண்பர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களுக்கும், தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுச்சாமி அவர்களுக்கும் மிகவும் முக்கிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மேடையில் என்னுடைய ஆடியோ ரிலீஸில் வந்திருக்கிறத நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவிப்பேரரசு ஐயா அவர்களை இணைஞ்சு அவரோட சேர்ந்து நான் பணியாற்றின ஒரு அனுபவங்கிறது எனக்கு புதுசு தான். புதுசாக இருந்தாலும் அவருடைய வரிகள் ஒவ்வொன்றும் இந்த பாடல்களை தூண்டுதல் பண்ணுறது போல எனக்கு ஒவ்வொரு கம்போசிங் வார்த்தைகள் அப்படி அற்புதமாக, எந்த ஒரு பிசுறு இல்லாமல், எந்த ஒரு வேர்டும் எடுக்காம அப்படியே அமைந்த அனுபவங்கள் நான் எங்கேனாலும் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதனால எனக்கு அவருடைய பணியாற்றுங்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது. அதே போல் இந்த படத்தை ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் மிகவும் ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி இயக்குனருக்கு நண்பராக இருந்து இந்த படத்தை நல்ல விதமாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் இவ்வளோ ஒரு யாருமே போக முடியாத ஒரு இடத்த பிடிச்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பனாக இருந்து இந்த படத்தை முடிச்சாருங்கிறது எல்லாருக்குமே கண்ணீரே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனை அவர் பிடிச்சி இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. படம் பார்த்து அந்த ஆர்ஆர் பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போதே நமக்கே தன்னறியாத ஒரு பயங்கரமான ஒரு இந்த மாதிரியான ஒரு படங்கள் நமக்கு கிடைச்சதை நம்ம மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க சஞ்சனா சிங்லேருந்து ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பவர் சிவா சார் டான்ஸ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ரமேஷ் சார் அசிஸ்டண்ட்லாம் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக நல்லா டைரக்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பத்திரிகையாளர் நண்பர்களும் சரி, இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எல்லா இயக்குனர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அசிஸ்டண்ட்டுங்கலேருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும். தேங்க்யூ. சபேஷ் முரளியின் அன்பான வணக்கங்கள். வேட்டைக்காரி 2 சாங்ஸ் பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு. நிஜமாக சொல்கிறேன், அருமையான மெலோடி இருந்தது பாட்டில் 2 சாங்லையும். மற்ற சாங் கேட்க முடியல. ஐயாவோட வரிகள் ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு சாங்கில் 2வது சரணம் ரொம்ப பிரமாதமாக இல்லை. அதுக்காக ஃபஸ்ட்டு சரணம் வரி சரியில்லைன்னு சொல்ல, செகண்ட் சரணம் வரிகள் ரொம்ப அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு. நிச்சயமாக அந்த ராம்ஜி அவர்கள் ரொம்ப அருமையாக மெலடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த டைரக்டர் கதையை சொல்லும்போது பாட்டு பார்க்கும்போது தான் நிச்சயமாக நமக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுது. படம் வந்தால் பார்க்கணுன்னு தோன்றுறது. நிச்சயமாக பார்ப்பேன். நிறைய பேச விரும்பலை. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அன்பார்ந்த இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று கவி பேரரசு. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில நம்ம கேட்டிருக்கோம். பாடல்கள் பாடுவாங்க, அந்த பாடல்கள் நம்ம வாய்க்கில நுழையாது. ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வதனமே சந்திர பிம்பமோ அப்படிம்பாங்க. அது என்னன்னே தெரியாது நமக்கு. அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி கிராமத்தில் எடுத்து சென்று கிராமத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை மக்களின் காதுகளில் செவிமடுத்தவர் தான் கவி பேரரசு. அதனால்தான் அவர் கவி பேரரசு.
ஏனென்று சொன்னால் ராஜராஜ சோழனை நாம் பேரரசர் என்று சொல்லுவோம், மற்றவர்கள் எல்லோரும் அரசர்கள் தான். ஏன் ராஜராஜ சோழனை பேரரசர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், அவர் கடாரம் கொண்டான் வரைக்கும் அவருடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினால்தான் அவரை பேரரசர் என்று அழைத்தார்கள். அதே போல கவித்துவத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியிலே பிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஊரிலிருந்து நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அவர் பாடல்களும் உலகம் முழுமைக்கும் பேசப்பட்ட பாடல்கள். அதையும் தாண்டி உலகத்தில் இருப்பவர்கள் மொழி தெரியாதவர்களையும் முணுமுணுக்க வைத்த பாடல்களை கொடுத்தவர் கவி பேரரசர் அவர்கள். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். எனது சித்தப்பா அவர்கள் எங்கள் தொகுதியிலே ஒரு முறைக்கு மேல் வென்றவர்கள் யாரும் கிடையாது. சே மாதவன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் 2வது முறையாக வெற்றி பெற்றார். 2வது முறையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் சார்ந்த இயக்கம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால் இன்றளவிலும் அனைவரையும் கவர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே என் மகன் இங்கே டாக்டரு, அவர் வந்திருக்காரு. நான் சொன்னேன், ஐயா வர்றாரு அப்படின்னு. உடனே நான் கீழே ஜீப்பில் இறங்கி நின்றுக்கிட்டு மைக்கில் பேசினேன். அதிகபட்சம் இருந்தால் 5 நிமிஷம் இருக்கும். கடகடன்னு கிளம்பிட்டு, அப்பா நான் ரெடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சித்தப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பேச்சிற்காக சித்தப்பா இல்லை. உண்மையிலே என் தகப்பனோடு பிறந்த சித்தப்பாவை கூட அந்த அளவுக்கு நினைத்ததில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய மனங்களை கவர்ந்தவர் இந்த வேட்டைக்காரியை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் இந்த தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டாம். வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர். நிச்சயமாக உங்க படம் வெற்றி அடையும் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க முடியாது. கவிஞருடைய கவித்துவத்தை நாம் பார்த்தோம். இந்த படத்தினுடைய அடி விஷயத்தை நாம் பார்த்தோம். இங்கே நகரங்களில் எல்லாம் சமநிலை இருக்கிறது, ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை. காடுகளில் சமநிலை இல்லை. ஆனால் மரங்கள், குருவிகள், பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாழுகிறது என்பதை முதல் பாடலிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்த்தோம். அதை பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது கூட சொன்னார், செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்து விட்டோம். பணத்தின் மீது நாம் நாட்டம் கொண்ட காரணத்தினாலே மனித நேசத்தை நாம் மறந்து விட்டோம். நான் எனது சித்தப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய நேசத்திற்குத்தான் நாங்கள் எல்லாம் அடிமை என்பதை சொன்னேன். நாம் இங்கே சென்னையிலே நாம் பார்த்தோம், தரையிலே நடப்பவர்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன? பக்கத்து வீட்டிலே அருகாமையிலே வசித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தண்ணியில தத்தளிச்சதுக்கு அப்புறம் மேல இருந்து பார்த்து, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, 10 வருஷமா உன்னோட தான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் அப்படின்ற நிலை இருந்தது நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. நாம் வீடுகளிலே இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாம் வரவேற்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன். 3 பிள்ளைய நல்ல கலராக 3 பிள்ளைய நிற்கிறாங்க. வாங்க வாங்க வரவேற்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம சொந்தஞ்சூரத்தில் இப்படி ஒரு பிள்ளைய கலராக பார்த்தது இல்லையே, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்டா, அதை கூட வாடகைக்கு அமர்த்தி வரவேற்கிற நிலை இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினமும் அடிமைத்தனம் இருக்கிறது என்று பதிவிட்டு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? 18ஆம் படி கருப்பரை வணங்கக்கூடியவன் எங்க சித்தப்பார பெரிய கருப்பன். ஆகவே கருப்பரெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த மூவிக்கு பெயரும் ஆரம்பத்திலே கருப்பருடைய ஆசி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றியடைய வேண்டும்.
அது காவல்துறையின் சார்பாக நான் முழுமனதோடு வாழ்த்துகிறேன். மேலும் வேட்டைக்காரியினுடைய புகழ் ஓங்குவட்டும். உங்களுடைய இந்த படத்தினுடைய ஹீரோ அதில் பார்க்கல வேற மாதிரி இருக்காரு, இங்கே பார்க்கல வேற மாதிரி இருக்காரு. ஒருவேளை டபுள் ஆக்டா வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அவர் நம்ம வேலுச்சாமி கேட்டுக்கொண்டது போல நீங்கள் எல்லாம் படத்தை தியேட்டரிலே சென்று பார்த்தீர்களானால் இப்பொழுது இது போன்ற புதுமுகமாக வரக்கூடியவர்கள், புதுமுகமாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓங்கி வளர்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறி என்னையும் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவிலே அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை கலப்படமில்லாத நன்றியினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். சொந்தக்காரரு ஒரு அடிப்படையிலிருந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்தவர். பேரரசு அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களை தந்தவர். அவரும் இங்கே வந்திருக்கிறார். நிச்சயமாக அடுத்து அவரோட ஒரு கூட்டணி அமைச்சு அடுத்து நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 3வது படம். முதல் படம் அலையடிக்குது, 2வது படம் காதல் என்றால் என்ன. 2 படத்துலையும் இன்ஸ்பெக்டர் ரோல் நினச்சேன். இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு சித்தப்பாவை நடிச்சிருக்கேன். டைரக்டர் வந்து என்னைய இதில் வந்து நல்லா யூஸ் பண்ணி என்னைய மெருகேற்றியிருக்காரு. சரி, அவருக்கும் நன்றி. வேறு ஒன்றும் சொல்ல முடியலை. இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். அந்த படத்தை வெற்றி அடைவீங்க. நன்றி. 2010 ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன், ஏன் இந்த மயக்கம். அப்புறம் 10 இயர்ஸ் பேக் அப்புறம் டைரக்டர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி லொக்கேஷன் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த படத்தில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சாப்பிட்லன்னு சொன்னார்னா போதும், எவ்வளோ வேணாலும் சாப்பிடுக்குன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவார். மலை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒரு நான்வெஜ்லேருந்து எல்லாமே கீழேருந்து கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்த்ததில்ல லைஃப்பில். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணார். கண்டிப்பாக அவருக்காகவே இந்த படம் ஓடணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லா சேனல் மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவுசெய்து பாருங்கள் படத்தை. புது ஹீரோ புது ஹீரோயின் பார்க்காதீங்க. ஹீரோயின் வேறு லெவல். அவங்க வந்து மலையில் வந்து கேரவன்லாம் எதுவுமே கேட்கல. சின்ன ஒரு ரூமு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் பண்ணாங்க. ரொம்ப டெடிக்கேஷன், நல்லாவே பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன். ரொம்ப ஃபைட்லேருந்து எல்லாமே. ஸோ எக்ஸலண்ட். இந்த படம் என்னோட மெயின் ரீசன் டைரக்டர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதோட என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லாரும் படத்தை போய் தியேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.